Hi students, இன்னைக்கு நாம ஆப்டிக்ஸ் லெசன்ல இருக்கிற அடுத்த ப்ராப்ளம் ஒன்னு பார்க்கலாம். An object is placed at a distance 20 cm. ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கோம் அப்படினா 20 cm தூரத்துல வச்சிருக்கோம். From a convex lensல இருந்து அந்த convex lensோட focal length is 10 cm. 10 cm. Find the image distance. And also nature of the image. So, இந்த question என்ன சொல்லுதுன்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல 10 cm ஃபோக்கல் லென்த் அதோடது. அந்த லென்ஸ்ல இருந்து 20 cm தூரத்துல நம்ம ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அப்படினா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? நேச்சர் ஆஃப் தி இமேஜ். அந்த இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறேன். ஸோ அதுதான் தமிழில் 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவிலென்ஸிலிருந்து 10 சென்டிமீட்டர் குவிலென்ஸு 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. பொருள் எனில் பிம்பம் தோன்றும் இடத்தை அதன் தன்மையும் கண்டறிக. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ப்ராப்ளம்னா 2 பார்ட் இருக்குது. அந்த 2 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்த இடத்துல இமேஜ் பிம்பம் உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கணும், இன்னொன்று அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு நம்ம போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம எழுதணும். எஃப் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பொருள் வச்சுருக்குறாங்க யூ, அது வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். தென் வியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். சரி, வியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், பொருளோட தூரத்தை கண்டுபிடிக்கணும். இது என்ன லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க? கான்வெக்ஸ் குவி லென்ஸ் இல்லைங்களா? அப்போ குவி லென்ஸ்னா என்ன மைனஸ் வரும்? ஃபார்முலாவில் நம்ம என்ன மைனஸ் போடணும்? யூ மட்டும்தான் நெகட்டிவாக எழுதணும். யூ மட்டும் நெகட்டிவாக எழுதணும். ஸோ என்ன ஃபார்முலா இதுக்கு போடலாம்? வி கண்டுபிடிக்கணும்னா 1/f = 1/v - 1/u. ஸோ இது லென்ஸ் ஃபார்முலா. இந்த லென்ஸ் ஃபார்முலாவிலிருந்து நமக்கு என்ன தேவை? விங்கிறது வேணும். அதனால் யூ ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1/v = 1/f - 1/u ஈக்குவல் ப்ளஸ் 1/u. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/v = 1/f + 1/u. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா this is equal to 1/f ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 plus 1/u ஓட வேல்யூ என்னன்னா 20 ஆனால் u க்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் போடணும், ஏன்னா அது கான்வெக்ஸ் அப்படிங்கிறதுனால -20. ஸோ 1/v = கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 × -20 1 × 10 10 -20 plus 10 × 1 10 divided by 10 × -20 -200. ஸோ மேலே -10 -200 200 மைனஸ் கேன்சல் ஆகிடும். 10க்கும் 200க்கும் கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ தட் 1/20 கிடைக்கும் 1/v. அப்போ v = என்ன? 20 சென்டிமீட்டர். 1/v 1/20. அப்போ v ரெசிப்ரோக்கல் தலைகளாக எழுதணும்னா v = 20 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் வந்துருக்குது, மைனஸ் வரல. சரி, இப்போது ஒரு பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட், அந்த பிம்பம் எவ்வளோ தூரத்தில் கிடைக்குதுன்னா 20 சென்டிமீட்டர் தூரத்தில் கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நேச்சர் ஆஃப் தி இமேஜ், அதோட தன்மை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிம்பமானது மெய் பிம்பமாகும். மெய் பிம்பம் அதே அளவு இருக்கும், அதே அளவு தலைகீழ் பிம்பம். தலைகீழ் பிம்பம் நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா கிடைச்சது ரியல் இமேஜ்
சேம் சைஸு ஆப்ஜெக்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதே சைஸில் இருக்கும் அண்டு இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். An object is of height 3 cm is placed at 10 cm from a concave lens of focal length 15 cm. Find the size of the image. அதாவது 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருள் 15 சென்டிமீட்டர் குவி தொலைவு கொண்ட குழி லென்ஸுக்கு முன்பாக 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுகிறது. எனில் லென்ஸினால் உருவாக்கப்படும் பிம்பத்தின் உயரம். அப்போ பொருளோட உயரம் கொடுத்துருக்காங்க, பிம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது ஆப்ஜெக்டோட ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, நம்ம இமேஜோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டோட ஹைட்டு ஹெச் 3 சென்டிமீட்டர் பிளேஸ் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் கான்கேவ் லென்ஸ். யூ அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் வச்சிருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் தூரத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவு F அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். சைஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னா பிம்பத்தின் உயரம் H டேஷ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ H டேஷ் கண்டுபிடிக்கணும். நமக்கு முதல்ல இந்த மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னா உயரத்தையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளோட உயரத்தையும் பொருளோட தூரம் பிம்பத்தோட தூரம் அதாவது ஹைட்டையும் இந்த ஆப்ஜெக்ட் அண்டு இமேஜோட டிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணுறது ஏதாவது ஃபார்முலா இருக்குதான்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருப்பெருக்கம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. m ஈக்குவல் டு v பை u அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று m ஈக்குவல் டு h டேஷ் டிவைடட் பை h. vங்கிறது பொருளோட தூரம், vங்கிறது பிம்பத்தோட தூரம், uங்கிறது பொருளோட தூரம். அதே மாதிரி h டேஷ்ங்கிறது பொருளோட உயரம், hங்கிறது பிம்பத்தோட உயரம், hங்கிறது பொருளோட உயரம். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணோம்னா ரெண்டுமே மேக்னிஃபிகேஷனுங்கிறதுனால v பை u ஈக்குவல் டு h டேஷ் டிவைடட் பை h. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? h டேஷ் தான் கண்டுபிடிக்கணும், பிம்பத்தோட உயரம். அப்போ v பை u இன்ட்டு h. h கொடுத்துருக்குறாங்க, u கொடுத்துருக்காங்க, p கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. ஸோ அந்த v ஃபைண்ட் பண்ணணும். v கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக முதல்ல ஒரு ஃபார்முலா. என்ன v கண்டுபிடிக்க? f இருக்குது, u இருக்குது அப்படின்னா லென்ஸோட ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இதிலிருந்து v வேணும்னா 1/v ஈக்குவல் டு 1/f ப்ளஸ் 1/u. இது என்ன லென்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க? கான்கேவ். குழினா எல்லாமே மைனஸ், v u f எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நம்ம நெகட்டிவ் சிம்பிள் எல்லாத்துக்கும் போடணும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி பார்த்தோன்னா அப்போ 1/v ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/f ஈக்குவல் டு 1/u பதிலாக மைனஸ் 10 ப்ளஸ் 1/f பதிலாக என்ன எழுதலாம்? மைனஸ் 15. ஸோ முன்னாடி பண்ணாமலே குறுக்கு பெருக்கம் தான். 1 இன்ட்டு மைனஸ் 15 மைனஸ் 15 மைனஸ் 10 இன்ட்டு 1 மைனஸ் 10 பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 10 இன்ட்டு 15 150 150 பார்த்தோம்னா மைனஸ் 25 மேலே கீழே 150. 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/v ஈக்குவல் டு மைனஸ் 1/6 அப்படின்னா v ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்?
வியோட மதிப்பும் கிடைச்சிருச்சு நமக்கு -6 சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச் டேஷோட மதிப்பு. அப்போ ஹெச் டேஷ் என்ன வரும்? ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு V/U இன்ட்டு ஹெச். வியோட மதிப்பு -6, யூவோட மதிப்பு -10 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு என்னது 3 இஸ் ஈக்குவல் டு 6 3s are 18 -18 divided by -10. -18 அப்படின்னு சொன்னோம்னா -18 கேன்சல் 18 divided by 10 1.8 centimeter. H dash is equal to 1.8 centimeter. இப்போ பொருளோட உயரம் 3 சென்டிமீட்டர், பிம்பத்தோட உயரம் 1.8. height of the object 3 centimeter, height of the image 1.8 centimeter.